இந்த 1 விட்ட 2 விட்டனாவே அவங்கள திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி வந்துடும். இதுவெல்லாம் உங்கள் உடன் பிறந்த சகோதரியுடைய மகன்கள். உங்க உடன் பிறந்த சகோதரியுடைய மகன்களை நீங்க திருமணம் செய்யக்கூடாது. நீங்க சின்னம்மா பெரியம்மா முறை வந்துருவீங்க, ஹராம். இதுதான் மஹரமான ஆண்கள். இன்னும் விளக்கம் தெளிவா தெரியணும் அப்படின்னா நீங்க குர்ஆன்ல 4ஆம் ஜுஸுவுடைய கடைசி ஆயத்தை எடுத்து பாருங்க. யார் யாரெல்லாம் திருமணம் செய்வதற்கு தடையோ அவர்கள் அனைவரும் உங்களுக்கு மஹரமான ஆண்கள். அவங்களோட தான் நீங்க போகணும். என்கிட்ட கையில காசு வந்துருச்சு, அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பான், ஹஜ்ஜு செய்யலாட்டி உம்ரா செய்யலாட்டி எல்லாம் கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? மஹரமான துணை இருந்து நீங்க போகலாட்டி தான் அல்லாஹ் கேட்பான். இப்ப மஹரமான துணை உங்கள் கணவர் இருக்காரு, அவர் கூப்பிட்டா அவர் வரமாட்டார் அப்படின்னா உங்கள் கணவர் தான் அல்லாஹ்விடம் குற்றம் பிடிக்கப்படுவார், நீங்க குற்றம் பிடிக்கப்பட மாட்டீங்க.